எஸ்கே யூடியூப் சேனலுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். நாங்கள் ஏற்கனவே 2 வீடியோ இது சம்மந்தமாக பார்த்துட்டோம். அதாவது சார்பெழுத்துக்களில் வரி வடிவில் ஏற்படும் மாற்றம், ஆயுத எழுத்து, அதுக்கு பிறகு ஒளி வடிவில் ஏற்படுகிற மாற்றத்தில் ஒளி குறைஞ்சொலிப்பவையில் நாங்கள் குற்றியலுகரம் பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஆகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கத்தை இப்போ பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம் என்று சொன்னால் ஈனா சேர்றதா, உகரத்துக்கு ஊனா சேர்றன்னு பார்த்துனாங்க. இகரத்துக்கு ஈனா சேரும். அதாவது உதாரணத்தில் கொக்கு சக யாது என்று வந்தால் இது உணரும் போது இந்த கூவண்ட எழுத்து சக ஊ தானே, இந்த ஊ இல்லாம போய் ஈனாவா மாறும். அப்போ கொக்கியாதுன்னு வரும். அதாவது வல்லின் எழுத்துக்கு மேலே இருக்கிற இகரம் உகரம் இல்லாம போய் இகரமா மாறக்க கொக்கியாதுன்னு சொல்லி வரும். இதுதான் குற்றிய லிகரம். இதில் அரை மாத்திரை அரை மாத்திரை. உங்களை குற்றிய லிகரத்தின் மாத்திரையும் அரை மாத்திரை பார்த்துனாங்க. அதே மாதிரி குற்றிய லிகரத்தின் மாத்திரையும் அரை மாத்திரை தான். அடுத்தது ஐகார குறுக்கம் சொன்னால் இந்த ஐயன்னாண்டு எழுத்து குறுக்கி ஒலிக்கிறது. அதாவது அரை மாத்திரை ஒலிக்கிறது. பாருங்க, உதாரணத்துக்கு தவளை, ஐப்பசி, இந்த 2 எழுத்திலும் இந்த ஐ என்ற எழுத்தும் தவளையில் இருக்கிற இல்சக ஐ, இந்த 2 எழுத்தும் குறைஞ்சு அரை மாத்திரையாக ஒலிக்கும். அப்போ இந்த ஐயன்னாண்ட எழுத்து குறைஞ்சு ஒலிக்கிறதான் ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம். அதாவது ஈனா எழுத்து வந்தால் குட்டிய லிகரம், ஐயனா வந்தால் ஐகார குறுக்கம். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் பெருசாக யோசிக்கிறது. இது ஐகாரத்தில் இது ஒரு மாத்திரையா, 1.5 மாத்திரையாக இருக்க வேண்டியது 1 மாத்திரையாக குறையும். 1.5 மாத்திரையாக இருக்க வேண்டிய இந்த தவளை ஐகாரம் என்ற எழுத்து ஐயனா எழுத்து 1 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்கும். ஔகாரம் என்று சொன்னால் ஔவை, இதில் இந்த ஔவன்னாண்ட எழுத்து இதுவும் 1 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்கும். 1 மாத்திரை. சாதாரணமாக இது 1.5 மாத்திரையாக வர வேண்டிய எழுத்து இங்கே 1 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்கும். குறைஞ்சு ஒலிச்சா மாத்திரை குறைஞ்சு ஒலிச்சா, மாத்திரை குறைஞ்சா அது ஒளியில் அல்லது மாத்திரையில் குறைந்து ஒலிப்பவை என்று சொல்லி வரும். அடுத்த மகர குறுக்கம்னு சொன்னால் மகர எழுத்து குறைஞ்சு ஒலிச்சா மருளும் போலும் என்ற எழுத்து போன் சொல்லி திரிபடையும். திரிபடியேக்க இது கா மாத்திரையா ஒலிக்கும். அதாவது இன்னனா இம்மனா வரைக்கும் அந்த சத்தம் நல்லா குறைஞ்சிடும். மருளும் வாரது இன்னுக்கு தான் சவுண்ட் கூட வரும், அப்புறம் இம்மனாக குறைஞ்சிடும். அப்போ இந்த மகர குறுக்கம் வரைக்க இந்த மருளும் போலும் என்ற எழுத்து திரிபடையும், மருண் போன் தான் மாற்றமடையும். அப்படி மாற்றமடையக்க இந்த எழுத்து ஒலிக்கிற சத்தம் குறையும். அப்போ மாத்திரை குறையும். மாத்திரை கா மாத்திரையாக வரைக்க இது நாங்கள் ஒலி குறைந்து ஒலிப்பவை என்று சொல்லி இந்த பிரிவுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்த ஆயுத குறுக்கம். கல் சக தீது, முள் சக தீது. இது எப்படி புணர்மன்னு சொன்னா கல் தீது மூ தீதுன்னு சொல்லி புணரும். அப்போ இதில் ஆயுத எழுத்து இதுக்குள்ள வரைக்க இந்த மாத்திரையின் அளவு குறைந்து ஒலிக்கும்.
இவ்வளவுதான் ஒளி குறைந்த ஒளிப்பதிக்க வரும். குட்டி இலகுரம், குட்டி இலகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், அவ்வண்ணா, மகர குறுக்கம், மானா, ஆயுத குறுக்கம், ஆயுத எழுத்து. இதுவள் வந்து தாங்கள் ஒழிக்க வேண்டிய சத்தத்திலும் பார்க்க, அந்த ஒளியிலும் பார்க்க, குறைந்து ஒழிக்கிற சந்தர்ப்பங்கள் வரைக்க, அந்த குறைந்த ஒளி கேட்க, அது வந்து நாங்கள் வந்து ஒளியில் குறைந்து ஒழிப்ப வேண்டும் சொல்லி எடுத்து இப்படி பிரித்து பார்ப்போம். அதுக்குரிய காரணம் வந்து அந்த மாத்திரையிலும் அந்த வர வேண்டிய மாத்திரையிலும் பார்க்க குறைந்த மாத்திரையில அந்த சத்தங்கள் வந்து அந்த ஒளிகள் வந்து வரும். அப்போ நாங்கள் சார்பெழுத்தில் ஆயுத எழுத்து பார்த்து நாங்கள் பிறகு வரிவடிவில் ஏற்பட மாற்றம் பார்த்துனாங்க. அதில் ஒளி வடிவில் ஏற்பட மாற்றம் பார்த்துனாங்க. ஒளி வடிவம் பார்க்கல, ஒளி கூடி ஒழிப்பவை, ஒளி குறைந்து ஒழிப்பவை. ஒளி கூடி ஒழிப்பை வந்து எல்லாம் ஒளி குறைந்து ஒழிப்பவை எல்லாம் பார்த்துட்டோம். இனி ஒளி கூடி ஒழிப்பவை பார்க்க போகிறோம். ஒளி கூடி ஒழிப்பை வந்து 2 விதமாக வரும். ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அதாவது பரீட்சையில் வந்து கூடுதலாக இந்த உயிரளபடை ஒற்றளபடை நெடுக வாரது. ஒரு பாடல்கள் தந்து போட அதில் உயிரளபடை சொல்லியது வெற்றுளபடை சொல்லுன்னு தரலாம். இல்லை ஏதாவது உயிரளபடை சொல்ல இல்லை ஒற்றுளபடை சொல் கலந்து போட்டு அதை இனங்காண சொல்லி வரலாம். ஆனால் காண பேர் அதை வந்து பெருசாக கஷ்டம்னு சொல்லிட்டு விடுற நீங்கள் பாருங்க எவ்வளோ சில இலகுவா இதை வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். அது பாட்டுகளில் வந்து ஒரு பாடல் வரைக்க ஒரு பாட்டு வரைக்க அதோட ஓசை குறையிற எடுத்து அந்த ஓசையை கூட்டுறதுக்காண்டி நாங்கள் பார்த்தோன்னாங்க ஒளி கூடி ஒழிப்பவை. ஓசையை கூட்டுறதுக்காண்டி நாங்கள் எழுத்துக்களை போட்டோம்னு சொன்னால் அது வந்து அளபடை. அது வந்து உயிர் சொல்ல போட்டோம்னா உயிரெழுத்த போட்டோம்னா உயிரளபடை என்றும் மெய் எழுத்த போட்டோம்னா மெய் அளபடை என்றும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்கள் உதாரணத்தோட அதை என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க எப்படின்னு சொன்னால் சுடர் தொடி என்ற ஒரு பாட்டு வருது. சுடர் தொடி என்று வருது. நாங்கள் இந்த டீனான்றதை இன்னும் கூட்டுறதுக்காண்டி இன்னொரு ஈனாவை பின்னுக்கு சேர்க்கிறோம். அதாவது தொடி என்ற சுடர் தொடி என்று சொல் எழுத்து வந்து முடியுது. நாங்கள் சத்தத்தை கூட்டுறதுக்காண்டி டி என்ற சத்தத்தை இன்னும் உயர்த்துறதுக்காண்டி இந்த ஈனாண்ட உயிரெழுத்தை மேலதிகமாக சேர்க்கிறோம். அதாவது தொடி என்ற நெடிலெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 2 மாத்திரை. இந்த 2 மாத்திரையை இன்னும் கூட்டுறதுக்காண்டி ஈனாண்ட உயிரெழுத்தை சேர்க்கிறோம். அப்ப உயிரளபடி என்றா ஒரு பாடல்களில் அந்த ஓசனையத்தை கூட்டுறதுக்காண்டி ஒளியை கூட்டுறதுக்காண்டி இறுதியில் வர அந்த நெடிலெழுத்து 2 மாத்திரை, அந்த நெடிலெழுத்து 2 மாத்திரை இன்னும் மிக்கா இன்னும் கூட்டுறதுக்காண்டி இன்னொரு உயிரெழுத்தை சேர்க்கிறோம். தொடி என்று சொல்றத தொடி என்று இருக்கிறது. அதுதான் உயிரளவு. ஒற்றளபடி என்று பார்த்தோம்னா உதாரணத்தோட பார்ப்போமா. இலங்கு என்ற சொல் எல்லாம் வந்து செய்யுள்ளாம் பெறும், பாடல்களாக பெறும். இலங்கு என்ற சொல் வரைக்க நாங்கள் அந்த சத்தத்தை கூட்டுறதுக்காண்டி இலங்கு அதாவது 2 தரம் இங்கண்ணாண்ட எழுத்த பாய்ப்போம். சத்தத்தை கூட்டுறதுக்காண்டி இங்கண்ணாண்ட எழுத்த 2 தரம் பாய்ப்போம். அப்படி மெய்யெழுத்த பாவி கேட்க அது வந்து ஒற்றளபடி எழுது. நாங்கள் சொல்ல பார்த்தோம்னு சொன்னா பல்லின எழுத்து நாங்கள் குட்டியில் போறதுக்கு எடுத்துட்டோம். மெல்லின இடையின எழுத்துக்கள்ல ராணாவும் இல்லனாம் இரனாம் தவிர மற்ற எழுத்துக்கள் என்ன எழுத்து? ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்து. ஒற்றளபையில் ஜ ல இல் இ இல் இல் இஞ்ச் இங் இன்
இந்த் இம் இன் அதாவது மெல்லினம் இடையினா இந்த எழுத்துக்கள்ல இரும் இல்லும் தவிர மற்ற 10 எழுத்துக்களும் இங்க வந்து ரெட்டிச்சு வந்துன்னு சொன்னா ஒற்றளவு விடை. அதாவது ஏன் ரெட்டிச்சு வருது? ஒளிய கூட சொல்றதுக்காண்டி, ஒரு செய்யுள்ள அல்ல ஒரு பாடல்ல வந்து அந்த சத்தத்தை கூட்டுறதுக்காண்டி நாங்கள் வந்து இதை பயன்படுத்துகிறோம். இதில் வந்து நீங்கள் பரீட்சைக்கு ஒற்றளவு விடை அல்லது உயிரிழவு விடை வந்தால் பெருசாக கஷ்டப்படவே தேவையில்லை. நீங்கள் பாருங்க, எங்கேயாவது ஒளியை கூட்டுறதுக்காண்டி, அது சத்தத்தை கூட்டுறதுக்காண்டி ஒரு உயிரெழுத்தோ அல்லது மெய்யெழுத்தோ கூடுதல் அணைக்கப்பட்டிருக்கும். இதில் பாருங்க, தொடி உயிரெழுத்து கூடுதலாக வந்திருக்கு. உயிரெழுத்து வந்தா உயிரிழவடை வடையா பாருங்க. உயிரெழுத்து வந்தா உயிரிழவடை, மெய்யெழுத்து வந்தா ஒற்றளவடை. அவ்வளவுதான், பெருசா கஷ்டம் இல்லை. அளபடை, ஒற்றளவடை, உயிரிழவடை என்று சந்தாப்படை நீங்க யோசிக்க தேவையில்லை. எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை படிக்கல, படிச்ச நம்மளங்கெல்லாம் ஒன்றும் இல்லாண்டு ஒன்றும் கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம் இல்லை. ஒரு செய்யுள்ள இல்லை பாட்டு இல்லை அல்ல அவை ஒரு சொல்ல தந்துச்சோம்னு சொன்னா அதுல வந்த எழுத்து வந்து உயிரெழுத்தா மெய்யெழுத்தா மட்டும். உயிரெழுத்து மெய்யெழுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஏற்கனவே சின்ன அப்படி நீங்க படிச்சீங்க. அந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து வடிவா கண்டுபிடிக்கலாம். உயிரெழுத்து மெய்யெழுத்து கண்டுபிடிச்சீங்கன்னா உயிரெழுத்து இருந்தா ஊனா, உயிரெழுத்து இருந்தா ஊனா உயிரிழப்படை, மெய்யெழுத்து இருந்தா ஒற்றளப்படை. அவ்வளவுதான். நீங்க எழுத்தை இனம் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொன்னா டக்குனு உயிரிழப்படியா மெய்யெழுப்படியாண்டு இனம் காணக்கூடியா இருக்கும். பரீட்சைக்கு நெடுக இந்த கேள்வி வாரது. உயிரிழப்படை மற்றும் ஒற்றளப்படை அல்ல ஒரு பாடல் அல்ல செய்யுள் தந்துட்டு அதுல கேட்க அதுல வந்த உயிரிழப்படைய சொல் அல்ல ஒற்றளப்படைய சொல்லு தர சொல்லி கோபினம் கட்டாயம் அந்த பாடல்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒளிய கூட்டுறதுக்காண்டி ஒரு உயிரெழுத்து அல்லது மெய்யெழுத்து எங்கேயாவது இணைக்கப்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு சொல்லோட சேர்ந்து இருக்கும். அதை நான் கண்டுபிடிங்கன்னு சொன்னா முதல்ல அந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டு அதை எந்த எழுத்துன்னு பாருங்க, உயிரெழுத்தா மெய்யெழுத்தா. அவ்வளவுதான். உயிரெழுத்து இருந்தா உயிரிழப்படை, மெய்யெழுத்து இருந்தா ஒற்றளப்படை. அவ்வளவுதான், பெருசா கஷ்டம் இல்லை. இதைத்தான் நீங்க பெருசா கஷ்டம் யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, இலவா கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இதோட இந்த காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.